மக்களால் நான் மக்களுக்காகவே நான் ராகவன் சார் இந்த போட்டோ இல்லன்னு பட்டீங்களா சூட் நல்லா இருக்கு போட்டோ வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு மாசான வீடியோவை உங்களோட ஒரே ஒரு இமேஜை வச்சு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பில் சொல்லி தரப்போகிறேன். ஸோ அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு தேவை இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டு. ஸோ அந்த ப்ரீசெட்டில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா டேரக்ட் லிங்காக தான் இருக்கும். ஜஸ்ட் டச் பண்ணி ஆப்குள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ரெண்டாவதாக இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டு. அந்த ஃபாண்டோட லிங்க்குமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் அந்த ப்ராப்ளமும் நமக்கு சரியாயிடுச்சு. இதுக்கு அடுத்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ண போகிற இமேஜ். ஸோ அந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த மாதிரி இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த இதெல்லாம் ரெடி பண்ண நமக்கு ப்ராம்ப்ட்லாம் தேவையில்லை. நான் இதை பற்றி ஆல்ரெடி ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துருந்தா இந்த மாதிரி எப்படி ரெடி பண்ணுறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ கீழேயுமே நிறைய பேர் கேட்கத்தான் போகிறீங்க, இதுக்கு ப்ராம்ப்ட்டு. ஸோ ப்ராம்ப்ட்லாம் இல்லாமல் இந்த இமேஜை எப்படி ரெடி பண்ணுறது நான் இந்த வீடியோவில் லைவாகவே பண்ணி காட்டுறேன். ஸோ அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே இந்த மாதிரி எடிட் பண்ணுறதுக்கு அந்த ஜெமினின்ற அந்த இதாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வெப்சைட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, ஃபஸ்ட்டு மெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அந்த ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ண போகிறோம். ஸோ டச் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்லோட் ஃபைல் இருக்கும், ஜஸ்ட் அதை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிட்டு இந்த ஃபைல் அப்படின்ற கொடுத்துட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இமேஜ் வந்து இப்போ நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எடிட் பண்ண போகிறேன் என்னோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராம்ப்ட் வந்து இங்கிலீஷில் போடணும் அப்படின்னால தமிழ்லேயே உங்களுக்கு என்ன வேணுமோ, இப்போ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நான் தமிழ்லேயே டைப் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த இமேஜை கோட் சூட் போட்டு மாசா எடிட் பண்ணி கொடு அப்படின்னு நான் அந்த இடத்துல டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக டைப் ஆகிடுச்சா. இப்போ இந்த சென்ட் பட்டனை மட்டும் கொடுத்தாலே போதும், வேறு லெவலில் அது வந்து நமக்கு எடிட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதுக்காக போய் நீங்கள் ப்ராம்ப்ட் தேடி ஒரு ஆள்கிட்ட போய் ப்ராம்ப்ட் கேட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணவே தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு என்னென்ன சேஞ்ச் பண்ணணுமோ அதை நீங்களே இந்த மாதிரி டைப் பண்ணி வந்து கொண்டு வந்துடலாம். இதை பற்றி இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வேறு லெவலில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இமேஜை நீங்களே வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜ் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்த்தாச்சா, இனி இதை வச்சு வீடியோவை எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஏன்னா இதை பற்றி நான் ஆல்ரெடி ஃபுல் டீட்டெயிலாக போட்டேன். இப்போ மறுபடியும் போட்டோம்னா வீடியோ இன்னும் லென்த்தாக போகும். ஸோ அதனால் இமேஜை எப்படி ரெடி பண்ண நான் ஆல்ரெடி போட்ட வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த சிம்பிள் ஸ்டெப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், வேறு லெவலில் நீங்கள் இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ணிடலாம். இப்போ இமேஜ் ரெடி ஆகிடுச்சா, அந்த இமேஜ் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இப்போ இந்த இமேஜ் ரெடி ஆகிடுச்சு. இந்த இமேஜ் இந்த மாதிரி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டை வச்சு தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே மேக் பண்ண போகிறோம். இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட்குள்ளே போய் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டை ஜஸ்ட்டு டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே உள்ளே வந்ததுமே ஃபாண்ட் எல்லாமே மிஸ்ஸிங் கேட்கும். ஸோ அதனால் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை ஃபஸ்ட்டு இதில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபாண்ட்டையும் சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சா, இதுக்கடுத்து இதில் இமேஜை மட்டும் சிம்பிளான ஸ்டெப்பில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுறீங்க, மீடியாவை டச் பண்ணுறீங்க. இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை மட்டும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட் இருக்குது பதிலாக ஜஸ்ட் அதை டச் பண்ணி இந்த ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்ற கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த இமேஜ் டச் பண்ணுறீங்க. இந்த ஆட் எஃபெக்ட் போயிட்டு நம்ம எப்போ 3D வீடியோ ரெடி பண்ணாலும் இந்த டைல்ஸ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த எஃபெக்ட்டை இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி மிரரை மட்டும் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை வீடியோட லாஸ்ட் வரை இழுத்துக்குங்க. இப்போ இமேஜை இழுத்ததுக்கப்புறம் இந்த 3D ஆப்ஷன் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஸ்டார்டிங் வந்து அந்த இமேஜை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே அந்த சாங்குக்கு மேலே கொண்டு வந்து இந்த மாதிரி செட் பண்ணாலே போதும். இந்த மாதிரி நமக்கு ஒரு எஃபெக்ட் வந்து ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாக மூவ் பண்ணி பாருங்கள். நமக்கு இமேஜ் வந்து எல்லா இடத்துலையும் கரெக்டாக தெரியுதா அப்படின்னு. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா அந்த இமேஜோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து இந்த எஃபெக்டே ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது, நம்ம வேறு எந்த சேஞ்சுமே பண்ண வேணாம். ஆனால் ஒரு சில இடத்துல இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்க இந்த டெக்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் வந்து மறைக்கலாம். இதுக்காக தான் நான் ஆல்ரெடி அந்த பேக்ரவுண்டை கட் பண்ணி PNG இமேஜ் எடுத்து வச்சுருக்க சொன்னேன். ஸோ இப்போ அந்த இமேஜை டச் பண்ணி ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேலாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜை டச் பண்ணி கீழே இருக்க கலர் ஃபில்லை டச் பண்ணுறீங்க. இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல
இடத்துல இப்போ நம்ம இந்த இமேஜ்லேருந்து கட் பண்ண இந்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆயிரும். ஆனால் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜ் இருக்குது பதிலாக இதை வந்து நம்ம எல்லா லேயருக்கும் மேலே கொண்டுட்டு போனோம். அப்போ தான் அந்த லிரிக்ஸ் எல்லாமே நமக்கு கரெக்டாக தெரியும். ஸோ இந்த மாதிரி எல்லா லேயருக்கும் மேலே கொண்டுட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்தாலே போதும், அந்த லிரிக்ஸ் வந்து நமக்கு பேக்கில் போக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல ஒரு ஃபயர் எஃபெக்ட் இருக்கும், அந்த எஃபெக்ட்டுக்கு கீழே மட்டும் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல நம்ம இமேஜை கட் பண்ணணும். அதாவது இந்த 6.21 செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இமேஜை கொஞ்சம் அதுக்கடுத்து அந்த ஃபயர் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது முடிகிற இடத்துல இந்த இமேஜை கட் பண்ணுங்கள். ஸோ அந்த இமேஜை இந்த மாதிரி ரெண்டாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல அந்த இமேஜை மறுபடியும் ரெண்டாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு இமேஜ் வந்து ரெடி ஆயிரும். இப்போ அந்த இமேஜை டச் பண்ணி டூப்ளிகேட் டச் பண்ணி அந்த டூப்ளிகேட் லேயர் அப்படின்ற கொடுத்து இந்த மாதிரி ஒரு 3 டூப்ளிகேட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்துட்டு நமக்கு 3 டூப்ளிகேட் வந்துருச்சா. இப்போ ஃபஸ்ட் இருக்க இமேஜை டச் பண்ணி ஸ்டார்டிங் போயிட்டு கீ ஃப்ரேம் வைக்கணும். மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமு, அப்படியே கொஞ்சம் தள்ளி சென்டரில் ஒரு கீ ஃப்ரேமு, அப்படியே லாஸ்ட்டுக்கு வந்துருங்க. லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை மட்டும் நம்ம மூவ் பண்ண போகிறோம். இதை ஏதாவது ஒரு சைடு ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடோ ஏதாவது ஒரு சைடு நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அது வெளியே போயிட்டு வரணுமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இமேஜில் இருக்க அந்த டைல்ஸ் எஃபெக்ட்டை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து விட்ருங்க, அதாவது டெலீட் பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி ஒரே இமேஜாக நமக்கு இந்த மாதிரி மூவிங் எஃபெக்ட்டில் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த மாதிரி மூவ் ஆகுதா. ஸோ மூவ் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி ரெண்டாவது இருக்க இமேஜ் அதே மாதிரி மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மு, அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமு, அப்படி கொஞ்சம் தள்ளி அந்த இமேஜோட நடுவில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு அடுத்து லாஸ்ட்டில் போய் இன்னொரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ அதே மாதிரியே அந்த சென்டர் கீ ஃப்ரேமில் போய் இதை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சைடு ஃபுல்லாக லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வந்து மூவ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் நீங்கள் மூவ் பண்ணாலே போதும், வேறு லெவலில் ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு ஈஸியாகவே கிடச்சிடும். இப்போ எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் இருக்க அந்த டைல்ஸ் எஃபெக்ட்டை வந்து ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு இருக்க ரெண்டு இமேஜ் தான் நம்ம இந்த மாதிரி எஃபெக்ட்டை கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து இந்த 3வது இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த 2 இமேஜுக்கு மேலே மட்டும் கொண்டு வந்துருங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பாருங்கள். அந்த இமேஜுக்கு பேக்லேருந்து நமக்கு இமேஜ் போயிட்டு வர மாதிரி இருக்கா. ஸோ அவ்வளோ ஈஸியான ஸ்டெப்பில் இந்த எஃபெக்ட்டை மேக் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து இதில் நீங்கள் பெருசாக எந்த சேஞ்சுமே பண்ண வேணாம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வேறு லெவலான ட்ரெண்டிங்கான வீடியோவை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாமரன் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.